249 அடியில் பிரம்மாண்டமான ஒரு கோபுரம், உலகத்திலேயே 2வது பெரிய சிவன் சிலை, அழகான ஒரு பீச். இது மூணுமே ஒன்றா எங்கே தெரியுமா இருக்குது? நம்ம இந்தியாவில் தாங்க இருக்குது. எங்கன்னு கேட்குறீங்களா? கோவா பக்கத்தில் இருக்கிற முருடேஸ்வரன் டெம்பிள் தாங்க வந்திருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் காலையில் 5 மணிக்கே கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனவொடனே பீச்சுக்கு போயிட்டு சன்ரைஸ் ஆகும்னு பார்க்கலான்னு பார்த்தா சன்ரைஸ் ஆகாது, சன்செட் தான் எங்கள் இடத்துல ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி சன்ரைஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் பால்கனிலேருந்து சன் வியூலாம் பார்த்துருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அங்கேருந்து இந்த கோபுரமே ரொம்ப கிட்டவே தெரிஞ்சிச்சு. அங்கேருந்து சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு லிஃப்ட் இருக்குங்க. லிஃப்ட்டுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த வியூவை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் நீங்களே அந்த வியூவை பாருங்கள். கடல், சிவன், அந்த கோவில் ஃபுல்லாகவே தெரியும். வெறும் 20 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 249 அடி உயரத்தில் நம்ம நிற்க வச்சுருவாங்க. நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ ஹைட்டில் இருந்து எந்த ஒரு சிவனையும் பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் இவரை பார்த்துருப்போம். இது செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூங்க. இதில் கீழே இருக்கிற கடைங்க, ஸ்ட்ரீட் அதெல்லாமே கொஞ்சம் கவர் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா தேர்ட் வியூ. இதுவும் நம்ம அங்கேருந்தே பார்த்துக்கலாம். நாங்கள் அங்கேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் கீழே இறங்கிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 லிஃப்ட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜனம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அதனால கீழே இறங்கி வந்துட்டோம். அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக சாப்பிட போயிடலாங்க. நம்ம இங்கே ஆனால் நான் சாப்பிட்டுட்டு இருக்கோமா? பார்த்தீங்கன்னா பீச் நல்லா இருக்குல்ல வியூவு. அன்னதானத்தில் காலையிலேயே சுட சுட உப்புமா, வெந்தய தண்ணி, அப்புறம் அவல் கொடுத்துருந்தாங்க. மூணுமே ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊர் வழக்கப்படி எல்லா சாப்பாட்லேயுமே வெல்லம் தான் கலப்பாங்களாம். அது முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம பீச்சுக்கு போயிட்டோங்க. சில பேர் இவ்வளோ தூரம் கோயிலுக்கு வந்துடுறாங்க, ஆனால் அந்த பீச் பக்கமே வர மாட்டாங்க. கேட்டால் வெயில் அதிகமாக இருக்குது, பீச்சில் தண்ணி தானே இருக்க போகுது, அதை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்குறாங்க. ஒரு டைம் இந்த வாட்டர் பாத்தில் நின்று பாருங்கள், அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அந்த பீச் ஒர்த்தா இல்லையான்ட்டு உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு 2-3 ஹவர்ஸ் இந்த பீச் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே சேஃபாக கிளம்பிட்டோம். நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்தும் இருக்கலாம், வராமலும் இருக்கலாம். வராது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம எப்போ தானே அந்த மாதிரி ட்ரிப்பு போகிறோன்னு கேளுங்க. அப்போவும் அவன் வரலன்னு தான் சொல்லுவான். அதனால் அவன் வந்தாலும் வரனாலும் நீங்கள் கிளம்பி இந்த மாதிரி வியூலாம் பார்த்து ரசிச்சுக்கோங்கப்பா. அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.